எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருக்கு ப்ரோ. நேம் கூட மறந்துட்டேன் ப்ரோ. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ரியோட பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பெஸ்ட் தான், தி பெஸ்ட். இது நல்லா தான் பண்ணிருக்காங்க. பேச்சுலர் மாதிரி டாடா மாதிரி இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபிலிம். யுவன் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா இருந்தது. அவர் ஆல்ரெடி எப்பயுமே வந்து அவர் என்ன கொடுப்பாரோ அதை கரெக்டா கொடுத்துருக்காரு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இல்ல அதாச்சும் படம் பார்க்கும்போது ஓகே இங்க போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். அப்படி முகம் சுளிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கணும். ஸோ லைஃப் எப்படி இருக்கு, ஸோ நம்ம லைஃப் வந்து எப்படி ப்ராக்டிக்கலா நம்ம டீல் பண்றோம். ஸோ அதுதான் சூப்பரா வந்திருக்குங்க. நான் நினைச்சதோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஹியூமன் நல்லா ஒர்க்கா இருக்கு, டெக்னிக்கல் ஒர்க் நல்லா இருக்கு, கேமரா, ஆக்டிங், ரைட்டிங், ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கணுங்க, எல்லாரும் பார்க்கணும். செம்மையா இருந்துச்சுங்க. அவங்க கை தட்டுறது, அவங்க ரசிக்கிறது, அமைதியா இருக்கிறது, எல்லாத்துலயுமே ஒரு அழகு இருக்கு. ஸோ இட்ஸ் லவ்லி டு வாட்ச். தியேட்டர்ல வந்து எல்லாத்தோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஃபிலிம் தான். இல்ல, அவர் சூப்பரா தான் பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு வித்தியாசமான டேக் எடுத்திருக்காரு. அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டருமே. இல்ல, கோபிகா ஸ்பெசிபிக்கா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எமோஷனுமே ஆஸ் அ ஃபீமேல் நான் ரொம்ப கனெக்ட் பண்ணேன். சின்ன சின்ன டயலாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்க ஸ்பேஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இல்ல, கம்பேர் பண்ண முடியும்னு சொல்ல முடியல. இது ஒரு ஸ்வீட் ஹார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபிலிம் தான். ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட்ல இதுல இருக்க கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அப்படிதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸா கண்டிப்பா இருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா. இல்ல, ஜோக்கு அடுத்தது வேணா இது சொல்லலாம். ஜோ அளவுக்கு இல்ல, ஆனா அதுக்கு அடுத்தது வேணா சொல்லலாம். மியூசிக் யுவன் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்குது. சீரியஸ் அந்த கான்செப்ட்ல தான் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு மாதிரி நமக்குள்ளேயே கனெக்ட் ஆகிற மாதிரி. ஆமா, அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்றாங்க. ஈகோன்னு சொல்லலாம், பிளஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்னு எடுத்துக்கிறாங்க இவங்களா. அது ஈகோவா மாறுது என்னன்றது இந்த மூவில பாக்கலாம். அந்த அளவுக்குலாம் இல்ல, இது டோட்டலா டிஃபரெண்ட் மூவி தான். நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிவிங் இல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கும் இருக்க அந்த பர்சனலை வந்து லிவிங்னு மாத்திடுறாங்க. அது லிவிங் கிடையாது. பட் நல்லா இருக்கு, அவங்களோட அந்த டியோ அண்ட் அந்த கப்பிள் கான்செப்ட்லாம் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். மெயினா யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு படம் தான். இது நல்ல படம். ஒரு நல்ல மெசேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா டாடா மாதிரி இல்ல, டாடாவோட நல்லாதான் இருக்கு. ஐ மீன் டாடா மாதிரின்னு சொல்றாங்க, ஆனா டாடா கிடையாது. நல்ல படம். இல்ல, பேச்சுலர்லாம் இல்ல, இது நல்ல படம் தான். அதுக்கு சம்மந்தம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. அப்படிலாம் இல்ல, படத்தை வந்து பாருங்க, தெரியும். நல்ல படம், அதுக்கு சொல்லக்கூடாது. நல்ல படம், நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம். யுவன் ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட் இருக்கும் அதுல. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இதுல. யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பாட்டு, ஒரு ஓஜி யுவன் ஃபேனுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் அந்த பாட்டு. சூப்பரான பாட்டு. நாமுத்துக்குமார் யுவனே வருவாரு இதுல. நாமுத்துக்குமார் எழுதின பாட்டு இருக்கு இதுல. நல்ல படம். கேமியோ ரோல்னா வந்து கான்செப்ட் மாதிரி ஒன்று நடத்துறாங்க. அந்த கான்செப்ட்ல தான் ஹீரோவும் ஹீரோயினியும் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் அதுதான் இருக்கு. அது கேமியோ ரோல் தான் கிடையாது. நல்லா பண்ணிருக்காங்க. சீரியஸா என் கூட வந்தவங்கலாம் ஹீரோயினியா தான் சைட் அடிச்சிட்டு. நல்லா புரியல. 5 ஸ்டார்ஸ். எல்லாருக்குமான படம் தான். ஈவன் சூப்பர், சொல்ல தேவையில்ல. புரியல. சூப்பர், நல்லா இருக்கு. எல்லாருக்குமான படம் தான். ஃபேமிலின்ற லவ் படம். ஒரு ஜென்ரேஷனுக்கு யூத்துக்கு செட் ஆகிற படம். ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க படம் ஃபுல்லாக. அதனால மேக்ஸிமம் ஃபேமிலி பார்க்கலாம். இல்லை, எல்லாருக்கும் அப்படி இது இல்லை. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரோடு வரைக்கும் போயிட்டு இருக்கு. பாட்டு ஓகே தான், நல்லா இருக்கு. கண்டிப்பா ஜோவை விட பெட்டரா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். ரியோவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரியோ பண்ணதுக்கு இந்த படம் பெஸ்ட் படமா இருக்குமா இல்ல எனக்கு ஜோ பிடிச்சிருந்தது. இதை விட பேச்சுலர் மாதிரியான கதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. குழந்தைங்களோட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமா. படத்துல என்ன லேக்கா இருக்கு? எதனால லேக்கா இருக்கு? கதை வைஸ் கதை வைஸ் ரொம்ப ஒன்றும் பெருசா இல்ல. ஒரு டைம் பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் மியூசிக் நல்லா இருக்கு. ஸ்டோரியா இல்ல, கப்பலா பார்க்கலாம். படம் ஆவரேஜ் தான் சொல்லலாம். 5 ஸ்டாருக்கு ஒரு 4 ப்ரோ பார்க்கறதுக்கு
பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக போச்சு, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ரியோ எப்படி ரியோ சூப்பராக நடிச்சதா இருக்கும். ஹீரோயின் ஏதோ ரியோவோட இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரியோ சூப்பராக பண்ணுறேன், ரியோ சூப்பர் பண்ணிடுறாங்க ப்ரோ. ரியோ சூப்பர் பண்ணிடுறாங்க. யுவன் பிரிட்ஜுக்கு தான் பெரிய மேட்ச். பேச்சுலர் பாதி அப்படி தான் ப்ரோ இருந்துச்சு, பேச்சுலர் மேட்ச் பாதி இருந்துச்சு. ஜோ அளவுகள்லாம் இல்லை ப்ரோ, ஜோ கொஞ்சம் கம்மி தான். படத்துல மியூசிக் அதெல்லாம் மியூசிக் தான் சூப்பராக இருந்துச்சு. யுவன் பண்ணிடுறாரு எப்படி நல்லா இருந்துச்சு. பாட்டு ஒர்க் அவுட் ஆகுது, சாமி ஒர்க் அவுட் ஆகுது. ரியோண்ணா வந்து இப்படியும் நடிப்பாங்களா? ரியோண்ணா அப்படியே ரொம்ப நேச்சுரலா இப்போ இருக்க பசங்களோட அந்த இன்னர் ஃபீலிங்ஸ்க்கு ஒரு முகம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க ரியோ. லேக்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. ஏன்னா எப்படி சொல்றது, சில படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் அந்த மாதிரி இது வந்து ஒரே ஃப்ளோல போயிட்டு இருக்கும். ஸோ இன்டர்வல் கூட வந்து ஒரு பிரேக் மாதிரி தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு கண்டினியூஸா இருந்துச்சு. நிறைய படத்தோட சிங்க் இந்த படத்துல இருக்க மாதிரி சொல்றாங்க. நார்மலாவே ஒரு லவ் மூவினா எல்லா படத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தா சிவாஜி, எம்ஜிஆர் அந்த காலத்துல இருந்தே அந்த பேட்டர்ன் அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஆனா அது எப்படி காட்டுறாங்க, என்ன மெசேஜ் சொல்றாங்கன்றதா மேட்டர். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் சொல்லியிருந்தாங்க. ஹீரோயின் வந்து எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆமா ஹீரோயின் செம்ம சூப்பரா இருந்தாங்க. இந்த படத்துல எல்லாரை விட ஹீரோயின் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்றது, அவங்க ரொம்ப ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்றது, ஒரு குட்டி நசியா பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸ்கிரீன்ல, அந்த அளவுக்கு கியூட்டா இருந்தாங்க.